எனது பெயர் YLM நவவி. நான் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் இயங்கி வருகின்ற இலங்கை புத்தாக்குனர் ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 1000 படைப்புகள் என்ற மகுடத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள மாபெரும் கண்காட்சி 25ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை புத்தாக்குனர் ஆணைக்குழு இலங்கையில் 1979ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட கட்டளை சட்டத்தின் அடிப்படையில் இயங்கி வருகின்றது. இலங்கையில் இருக்கின்ற மாணவர்கள் முதல் பெரியார்கள் வரை அனைவரும் செய்கின்ற படைப்புகளை வர்த்தகமயப்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற வகையில் செயற்பட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் நாடளாவிய ரீதியில் நடாத்தப்படுகின்ற போட்டிகளின் அடிப்படையில் புத்தாக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டு கண்காட்சிக்கு வைக்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் இந்த வருடம் 15,000க்கு மேற்பட்ட படைப்பாளிகள் தங்களது படைப்புகளை புத்தாக்குனர் ஆணைக்குழுக்கு முன்வைத்து அவற்றை போட்டியின் அடிப்படையில் தெரிவு செய்து சுமார் 800க்கும் மேற்பட்ட படைப்புகள் போட்டிகளில் தெரிவு செய்யப்பட்டு அவை கண்காட்சிப்படுத்தப்படுகின்றன. எனவே குறிப்பாக இதில் மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், படைப்பாளர்கள், முதியவர்கள், அரச நிறுவனங்களில் செயற்படுகின்ற ஊழியர்கள் போன்றவர்களது படைப்புகள் முன்வைக்கப்பட இருக்கின்றன. எனவே இங்கு நடத்தப்படுகின்ற படைப்புகளின் போது அவை வர்த்தகமயப்படுத்தலை மையமாக கொண்டு செயற்படுவதற்கான ஏற்பாடுகளையும் புத்தாக்குனர் ஆணைக்குழு அவர்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றது. எனவே நீங்கள் அனைவரும் இந்த கண்காட்சிக்கு பங்கு கொண்டு அவற்றின் மூலம் பயன்பெறுமாறு உங்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி.